Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி யூசேஜ் ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படேகாவோட யூசேஜ் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட் வரும். பட் கொஞ்சம் டென்ஸ் மட்டும் மாறும். உங்களுக்கு சென்டென்சஸ் பார்க்கும்பொழுது இன்னுமே கிளியராக புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் சென்னை வரைக்கும் போக வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ சென்னை வரைக்கும் போக வேண்டி இருக்குது, இது ப்ரெசன்ட் டென்ஸில் வருது. ஸோ போக வேண்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். முஜே சென்னை தக் ஜானா பட் ரஹா ஹே. முஜே அப்படின்னா இங்கே சென்னை வரைக்கும் போக வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நான் தான் சொல்லுவீங்க தமிழில். பட் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்டரி சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ முஜே அப்படின்றத சொல்லணும், மே அப்படின்றத சொல்லக்கூடாது. முஜே சென்னை தக் அப்படின்னா சென்னை வரைக்கும், ஜானா பட் ரஹா ஹே அப்படின்னா போக வேண்டி இருக்குது. ஒரு பெண் சொல்லும் பொழுதும் நீங்கள் ஜானா பட் ரஹா ஹே அப்படின்றத சொன்னால் போதும். ஹோல் கான்வர்சேஷனை பார்க்கும்பொழுது நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் முன்னாடியே வர வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உசே பெஹலே ஆனா பட் ரஹா ஹே. ஸோ போக வேண்டி இருக்கு அப்படின்னா ஜானா பட் ரஹா ஹே, வர வேண்டி இருக்கு அப்படின்னா ஆனா பட் ரஹா ஹே, ஆவோ அப்படின்னா வா. ஸோ ஆனா பட் ரஹா ஹே அப்படின்னா வர வேண்டி இருக்கு, முன்னாடியே அப்படின்னா கொஞ்சம் இயர்லியரா. ஸோ பெஹலே ஆனா பட் ரஹா ஹே. அவன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக இருந்ததுன்னா ஓன்னு சொல்லுவோம். இங்கே செகண்டரி சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ண சொன்னேன், அதனால் உசே அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவன் போக மறுத்துட்டான் அதனால் நான் போக வேண்டி இருக்கு. ஸோ இங்கே ரெண்டு சென்டென்ஸ் சேர்ந்து வருது. அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான் அதனால் நான் போக வேண்டி இருக்கு, இல்லைனா அவன் தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு உஸ்னே ஜானே சே மனா கர் தியா. ஸோ உஸ்னே அப்படின்னா இங்கே செகண்டரி சப்ஜெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணோன்னு சொன்னேன். போக மறுத்து விட்டான், இது பாஸ்ட் டென்ஸு. ஸோ அவன் ரெஃப்யூஸ் பண்ணிட்டான், இது ஆல்ரெடி நடந்துருச்சு, அதனால் நான் போக வேண்டி இருக்குது, இது ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எதை யாரை அப்படின்றத கேட்கணும். நமக்கு பதில் கிடைச்சிது அப்படின்னா நே சேர்க்கணும் சப்ஜெக்ட் கூட. ஸோ உசே கூட உஸ்னே சேருது, ஏன்னா எதை மறுத்து விட்டான், போக மறுத்து விட்டான்னு நம்ம சொல்லலாம். யாரை மறுத்து விட்டான்னு கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல முடியாது. இங்கே போக மறுத்துட்டான், எதை மறுத்துட்டான் அப்படின்னா போக மறுத்துட்டான் அப்படின்றத சொல்லலாம். அதனால் உஸ்னே ஜானே சே போவதற்கு, மனா கர்தியா அப்படின்னா மறுத்து விட்டான் அப்படின்றது அர்த்தம். இஸ்லியே அதனால், நான் போக வேண்டி இருக்குன்றதுக்கு நம்ம முன்னாடி தான் பார்த்தோம், முஜே ஜானா பட் ரஹா ஹே. நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு நாளைக்கு எக்ஸாம்காக படிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே கல் அப்னி பரீட்சா கேலியே பட்னா பட் ரஹா ஹே. பட்னா பட் ரஹா ஹே, இங்கே ரஹா ஹே மிஸ் ஆயிடுச்சு, பட்னா பட் ரஹா ஹே அப்படின்றது வரும். அப்படின்னா படிக்க வேண்டி இருக்கு, படோ அப்படின்னா படி அப்படின்றது அர்த்தம். பட்னா பட் ரஹா ஹே அப்படின்னா படிக்க வேண்டி இருக்கு. பரீட்சா கேலியே அப்படின்னா எக்ஸாம்காக. அப்னி பரீட்சா கேலியே அப்படின்னா என்னுடைய எக்ஸாமுக்காக. அப்னா அப்னி அப்னா அப்னே அப்படின்றது தன்னுடைய அப்படின்றத குறிக்குது. கல் அப்படின்னா நாளைக்கு. அவங்கிட்ட இப்போ பைக் இல்லாததுனால ஆஃபீஸ்க்கு ஆட்டோவில் போக வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அப் உன்கே பாஸ் பைக் நஹி ஹே இஸ்லியே உன்ஹென் ஆட்டோ சே ஆஃபீஸ் ஜானா பட் ரஹா ஹே. ஆட்டோவில் போக வேண்டி இருக்கு, ஆட்டோ சே ஆஃபீஸ் ஜானா பட் ரஹா ஹே நமக்கு தெரியும். அவங்கிட்ட இப்போ பைக் இல்லாத காரணத்தினால் அப்படின்னு சொல்கிறோம். அப் உன்கே பாஸ், உஸ்கே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம். அவரிடம் அப்படின்னு சொல்லும் பொழுது உன்கே பாஸ் யூஸ் பண்ணலாம், மற்றபடி உஸ்கே பாஸே சொல்லலாம். அப் உஸ்கே பாஸ் பைக் நஹி ஹே, அவன்கிட்ட இப்போ பைக் இல்லை. இஸ்லியே அதனால், உன்ஹேன் ஸோ செகண்டரி சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், போக வேண்டி இருக்கு வர வேண்டி இருக்கு அப்படின்னு. அதனால தான் இங்கே உன்ஹேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ரெஸ்பெக்ட் ஃபார்ம் முன்னாடி உஸ்கே பாஸ்ன்னு சொன்னதுனால இங்கே உன்ஹே அப்படின்றது வருது. இல்லைனா நீங்கள் இங்கே உசே அப்படின்றத கூட சொல்லலாம். உசே ஆட்டோ சே ஆஃபீஸ் ஜானா பட் ரஹா ஹே அப்படின்றத சொல்லலாம். உசே சொன்னாலே ஆல்மோஸ்ட் ரெஸ்பெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, நேற்றுக்கு மழை பெஞ்சதால ஆட்டோவில் போக வேண்டியதாயிற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ போக வேண்டி இருக்கு அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸு. போக வேண்டியது ஆச்சு, தமிழில் நம்ம பேச்சு வழக்கில் பேசும்பொழுது போக வேண்டியது ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் போக வேண்டியதாயிற்றுன்னு எழுதுவோம். ஸோ இது பாஸ்ட் டென்ஸு. ஸோ மழை பெஞ்சதுனால நான் ஆட்டோவில் போக வேண்டியதாக போச்சு அப்படின்றத சொல்கிறோம். கல் பாரிஷ் ஹோனே கே காரன் ஆட்டோ சே ஜானா படா. ஸோ இங்கே
இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா பட் ரஹாஹேன்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்தது போக வேண்டியதாயிற்று, வர வேண்டியதாயிற்று, அந்த மாதிரியான ஃபார்மேட்க்கு வந்து படா மட்டும் சொன்னால் போதும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. கல் அப்படின்னா நேற்று, பாரிஷ் ஹோனேக்கி காரன் அப்படின்னா மழை பெய்த காரணத்தினால். பாரிஷ் அப்படின்னா மழை, பாரிஷ் ஹோனேக்கே காரன் அப்படின்னா வந்து மழை பெய்த காரணத்தினால். ஆட்டோஸே ஜானா படா, ஆட்டோவில் போக வேண்டியது ஆயிற்று. தேவையில்லாமல் அவனை பற்றி பேச வேண்டியதாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அனாவசியக் உஸ்கே பாரேமே பாத் கர்னா படா. உஸ்கே பாரேமே அப்படின்னா வந்து அவனை பற்றி அப்படின்றது அர்த்தம். அவனை பற்றி, அவளை பற்றி. பாத் கர்னா படா அப்படின்னா பேச வேண்டியதாயிற்று. பாத் கரோ அப்படின்னா பேசு, பாத் கர்னா படா அப்படின்னா பேச வேண்டியதாயிற்று. அனாவசியக் அப்படின்னா தேவையில்லாம, அனாவசியமா அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் செய்யாததுனால நான் செய்ய வேண்டியதாயிற்று அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே நஹி கியா, அவன் செய்யவில்லை. உஸ்னே நஹி கியா, அதனால், இஸ்லியே முஜே கர்னா படா, அதனால நான் செய்ய வேண்டியதாயிற்று. இங்கேயுமே செகண்டரி சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ முஜே அப்படின்றது வந்து மே நான் சொல்றதுக்கு சொல்லும்ல, அதோட செகண்டரி ஃபார்ம். ஸோ முஜே கர்னா படா, செய்ய வேண்டியதாயிற்று. அவர் வற்புறுத்தி கேட்டதுனால நான் சொல்ல வேண்டியதாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே ஏக் கஹனா படா, நான் சொல்ல வேண்டியதாயிற்று. முஜே ஏக் கஹனா படா அப்படின்னா சொல்ல வேண்டியதாயிற்று. கஹோ அப்படின்னா சொல்லு, கஹனா படா அப்படின்னா சொல்ல வேண்டியதாயிற்று. கியோங்கி, ஏனென்றால், உஸ்னே ஜோர் தியாத்தா, அவர் வற்புறுத்தி கேட்டார். உஸ்னே அப்படின்னா அவரை குறிக்குது, ஜோர் தியாத்தா அப்படின்னா வற்புறுத்தி கேட்டார் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, உடம்பு சரியில்லாத காரணத்தினால இன்னைக்கு லீவ் எடுக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு மேரி தபியத் தீக் நஹி ஹே. ஸோ மேரி தபியத் தீக் நஹி ஹோனே கி காரன். ஸோ தீக் நஹி ஹே அப்படின்னா சரியில்லை, சரியில்லாத காரணத்தினால் அப்படின்னு சொல்றதுக்கு தீக் நஹி ஹோனே கே காரன் முஜே சுட்டி லேனா படா. முஜே சுட்டி லேனா படா, சுட்டி அப்படின்றது விடுமுறை, லீவை குறிக்குது. சுட்டி லேனா படா அப்படின்னா லீவ் எடுக்க வேண்டியதாயிற்று. மேரி தபியத் தீக் நஹி ஹோனேகே காரன். ஹோனேகே காரன் அப்படின்னா காரணத்தினால், இல்லாத காரணத்தினால், சரியில்லாத காரணத்தினால். தீக் நஹி ஹோனேகே காரன் முஜே சுட்டி லேனா படா. நெக்ஸ்ட் பாருங்க, அவங்க சரியா வேலை செய்யல, அதனால நான் திட்ட வேண்டியதாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உன்ஹோனே, அவர்கள் அப்படின்னு சொல்றோம். 2-3 பேர் ப்ளூரல், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி. ஸோ உன்ஹோனே அப்படின்றத சொல்லலாம். இல்லைனா உன் லோகோனே, உன் லோகோன். லோகோன் அப்படின்னா அங்கே இருக்கிற நபர்களை குறிக்குது. ஸோ லோகோனே தீக் சே காம் நஹி கியா, செய்யவில்லை, பாஸ்ட் டென்ஸ், அதனால தான் அங்கே நே வருது. இல்லைனா உன் லோகோன் மட்டும் வரும். உன் லோகோனே அப்படின்றது வருது. யார் வேலை செய்யலை அப்படின்னா அவங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதனால பதில் கிடைக்குது. ஸோ உன் லோகோனே தீக் சே காம் நஹி கியா, சரியாக வேலை செய்யவில்லை. காம் நஹி கியா, இஸ்லியே முஜே டான்ட்னா படா. ஸோ டான்டோ அப்படின்னா திட்டுறது, முஜே டான்ட்னா படா அப்படின்னா நான் திட்ட வேண்டியதாயிற்று. அதனால் அப்படின்னா இஸ்லியே. இங்க காரன் அப்படின்றத சொல்லி கூட சொல்லலாம். கே காரன் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். வேலை செய்யாத காரணத்தினால் அப்படி சொல்லும் பொழுது கே காரன் அப்படின்றதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த 2 வேண்டியதாக இருக்கும், வேண்டியதாயிற்று. ஸோ வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம படேகா வந்து யூஸ் பண்ணி பேசணும். வேண்டியதா இருக்கு, வேண்டியதாயிற்று அப்படின்றத நம்ம 2 ஃபார்மேட் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த படேகா வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.